ஒரே எம்ஜிஆர் தானா, ஒரே காமராஜர் தானா, மீண்டும் அவங்க மாதிரி யாரும் வரமாட்டாங்களான்னா மக்கள் ஏக்கத்துல இருக்கிறதா விஜய் சொல்றாரு. அதனாலதான் நான் வந்திருக்கிறேன். மக்கள் நீங்க வாங்க, உங்க வீட்டை விட்டு அடிக்கடி வெளியே வந்து மக்களை சந்திங்க, மக்கள் குறைகளை கேளுங்க, நாங்க வரவேற்கிறோம். நாங்க விஜய் வரக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லலை. நாங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி கரூர்ல இன்னெல்லாம் ஆளுங்கட்சியா இருந்தா கூட பண்ண மாட்டாங்க. நாங்க இருக்கும்போது, எங்க எடப்பாடி என்ன இருக்கும்போது எத்தனை போராட்டங்கள் ஸ்டாலின் அவர்கள் பண்ணாங்க. இன்னைக்கு நாங்க ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினால் கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்க வேண்டியது இருக்கு. அதனால நாங்க அதை பத்தி கவலையே பண்ணல. அம்மன் அர்ஜுனன் இறுதியான ஒரே கேள்வி. அம்மன் அர்ஜுன் நல்ல கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் சூப்பரா பண்ணுவாரு, மக்களோட மக்களா இருப்பாரு. பட் இந்த தேர்தலை பொறுத்தவரை யார் வருவான்னு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலன்னு பரவாயில்ல சொல்றாங்க. உங்க காதுக்கு வருதா? எனக்கு என்னமோ அப்படி தெரியல. போற இடமெல்லாம் தம்பி நீ ஏற்கனவே இருந்து 5 வருஷம் அங்க போய் இப்ப வந்துட்ட, நீ எதுக்கப்ப இந்த சந்து பொந்தெல்லாம் வர்ற, இவ்வளவு கால் கெடுக்க வர்றேன்னா? இல்லம்மா, நான் உங்களை விசாரிக்கத்தான் வரேன், நீங்க எனக்கு வாக்களிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து அப்படியே குசால விசாரிக்கிறது தான் வர்றேன். மக்கள் என்னையில எங்க இயக்கத்தை ஏத்துக்கிறாங்க, அந்த இயக்கத்தின் மூலம் என்னை ஏத்துக்கிறாங்க. இரட்டை இலையை தான் எங்க தாரக மந்திரம். இரட்டை இலையில நின்னவங்க எந்த தப்பு தண்டாக்கு பண்ண மாட்டோம். அவன் பயந்த சுபாவம் உள்ளவன், அதுக்காக பயந்து அடிக்க வந்து அடி வாங்க மாட்டான். திருப்பி ஸ்ட்ராங் அடிப்பான், தலைவர் அடித்த மாதிரி. அதெல்லாம் மக்கள்கிட்ட அடிக்கும். ஏன் இதை சொல்றேன்னு உங்க புரிஞ்சிருக்கும். பிரியாணி கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டு பில்லு கேட்டால் அடிக்கிறது, டீ கடையில் போய் டீயை குடிச்சிட்டு காசு கேட்டால் அடிக்கிறது, அந்த அடிக்க சொல்கிறேன். அப்படியெல்லாம் நாங்கள் அடிக்க மாட்டோம்.